சர்வர் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகுது, யாருக்கு ஒர்க் ஆகல ப்ளீஸ்? ஓகே, கௌதம் அது நம்மளுடைய ப்ராப்ளம் இல்ல. ஓகே, அங்க ரினிவல் அவங்களுடைய ப்ராப்ளம் அது. ஓகே, அது ரிசால்வ் பண்ணிடுவாங்க குயிக்கா. நோ இஷ்யூ. ஓகே கைஸ், சாரி, லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். எனி டவுட் இன் கிளாசிக்கல் ELV ரிப்போர்ட்? Any doubt in interactive report? Good. See, classical report-ஆ இருக்கட்டும், interactive report-ஆ இருக்கட்டும், டேபிள் இருந்து எப்படி எடுக்கிறது, எப்படி உங்களுடைய ஃபீல்டு கேட்டலாக் செட் பண்றீங்க, இது மட்டும் ஒரு டேபிள் எடுத்தா கூட கிளியரா இருங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, இப்போ இன்னைக்கு ஒரு கிளாசிக்கல் ரிப்போர்ட் பார்க்க போறோம். ரைட், இதுல யாருக்காவது இந்த கிளாசிக்கல் ரிப்போர்ட் புரியாம இருக்கான்னு மட்டும் ப்ளீஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் எடுக்கிறேன், அந்த டேபிள்ல இருந்து ஒரு 3 ஃபீல்ட் எடுக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஃபோன் நம்பர்ன்ற மாதிரி. அதுக்கு ஒரு இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா, இன்புட் கொடுக்குறேன், இன்புட்டை வேலிடேஷன் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எடுத்த டாபிக் தான். அந்த டேபிள்ல இருந்து 3 ஃபீல்டை எடுத்து இன்டர்னல் டேபிளுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்னல் டேபிள்ல ரீயூஸ் ELV கிரிட்டுக்கு பாஸ் பண்ணிட்டேன். இதுல எதனா டவுட் இருக்கா? ரைட், இப்போ அவுட்புட் பார்க்கலாமா? எக்ஸிட். அவுட்புட் வருதா? ரைட். கிளையண்ட் என்ன கேக்குறாங்க, எனக்கு இங்க ஒரு பட்டன் வேணும். ஓகே, இந்த பட்டனை பிரஸ் பண்ணனா எனக்கு இது மெயில் ட்ரிகர் ஆகும். இல்ல இந்த பட்டனை பிரஸ் பண்ணா ஒரு டீ கோட் ஓபன் ஆகணும். இது எங்க டைப் பண்ண டேட்டா? இதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்கிரீன் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு தெரியாது, நோட் பண்ணிக்கோங்க. EKKO டேபிள் இருந்து தான் இது வந்திருக்கு. இப்போ EKK டேபிளுக்கு எங்க இருந்து டேட்டா போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ME21N இல்ல 22N இந்த ஸ்கிரீன்ல இருந்து தான் அங்க டேபிளுக்கே ஸ்டோர் ஆச்சு. அதாவது எண்ட் யூசர், உங்க கம்பெனில ஃபேக்டரியில எண்ட் யூசர் இங்க தான், இங்க பாருங்க, அந்த பில் நம்பர் இங்கே போடுறேன் நான். ஒரு நிமிஷம், இதெல்லாம் நான் அப்புறமா பொறுமையா சொல்லித்தரேன். இதெல்லாம் நம்மளுடைய ரோல் கிடையாது, எண்ட் யூசர் ரோல். எண்ட் யூசர் வந்து இந்த பில்லு போடும் போது ரெண்டு ஐட்டம் போட்டிருக்காங்க, கரெக்டா? போட்டுட்டு 18/9/2020 போட்டு சேவ்னு கொடுத்துட்டாங்க. இப்படி புரியுதா? சேவ்னு கொடுத்தா அது போய் ஒரு டேபிள்ல ஸ்டோர் ஆனதுதான் EKKO டேபிள், கரெக்டா? இத பாருங்க, நம்ம டேட் கொடுத்து அதே 13 கொடுக்குறோம். 18/9/2020 இந்த டேட்ல தான் அது மெட்டல் கிரியேட் ஆச்சு. இப்போ என் கொஸ்டின் என்ன தெரியுமா? ரிப்போர்ட் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம், இது வெண்டார் கரெக்ட் தானான்னு இங்க ஒரு பட்டனை வைக்க சொல்றாங்க. அந்த பட்டனை தொட்டா ME22N ஸ்கிரீன் வரணும். இவ்வளவுதான். பார்க்கலாமா? சோ பட்டனை வைக்கணும். எதுல? ரிப்போர்ட்ல. கைஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இன் இன்டர்வியூ ஆர் கிளைண்ட், உங்க கிளைண்ட் உங்ககிட்ட எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு ரிப்போர்ட் பாக்குற இடத்துல ஒரு பட்டன் வேணும். அப்ப என்ன பார்ப்போம்? ஸ்டெப் 1, பட்டன் அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் PF ஸ்டேட்டஸ். ஓகே, அந்த பட்டனை தொட்டா கோடிங் வேலை செய்யணும். அப்ப இந்த 2 தான் முக்கியம். இது பட்டன் வைக்கிறதுக்கு அந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்னு எழுதுறது. ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் ஐ ஆக்டிவேட் த பட்டன். பாருங்க, இந்த பட்டன் வைக்கணும்னா இங்க எதுனா ஒரு பேர் வைங்க, இந்த சிங்கிள் கொட்டேஷன். ஓகே, PF ஸ்டேட்டஸ் இப்படி வச்சீங்கன்னா அதுக்கான ஃபோல்டர் கீழே எழுதணும். ஃபார்ம் எண்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். இதெல்லாம் ஃபார்ம், அதே பேரு எண்ட் ஃபார்ம். சரியா? ஃப்ரம் போட்டனா ஃபார்ம் எண்ட் ஃபார்ம். இதுக்கு அப்புறமா கோடிங்
எழுதணும். இதை உங்களால மெமரி பண்ண முடியாது. அதுக்கு ஈஸி டெக்னிக் என்ன சொல்லியிருக்கேன்? டபுள் கிளிக், இம்போர்ட், அதுல பிஎஃப் ஸ்டேட்டஸ்க்கு நேரா பச்சை பட்டன் இருக்கும். கிளிக் த டிஸ்ப்ளே பட்டன் ஃபார் சின்டாக்ஸ். இங்க இருக்கு பாருங்க, ஃபார்ம் செட் பிஎஃப் ஸ்டேட்டஸ். கண்ட்ரோல் சி, நம்ம ஆல்ரெடி ஃபார்ம்னு எழுதிட்டோம். நம்மளுடைய ஃபார்ம் நேம் இங்க மாத்தணும். ஸோ இதை மட்டும் அவ்வளவுதான். இது தேவை. அவ்வளவுதான், கோடிங் முடிஞ்சிருச்சா? சரி, அடுத்து என்ன சார் பண்ணணும்? செட் பிஎஃப் ஸ்டேட்டஸ் சிங்கிள் கொட்டேஷன்ல செட் பட்டன் அப்படின்னு பேர் வைக்கணும். கேப்ஸ்ல வைக்கணும். ஓகே, ஸோ சேவ், செக், ஆக்டிவ். இப்போ என்ன பண்ணணும்? இன்னொரு ஸ்கிரீன் ஓபன் பண்ணி டெனிஃப் ப்ரோக்ராம் பட்டன் இல்லையா? SC41 பட்டனுக்கானவே SC41. இதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை மறக்காதீங்க, எழுதிக்கோங்க. SAP SLV. இதுல போயிட்டு முதல்ல உள்ள போய் பாருங்க என்னென்னலாம் இருக்குன்னு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அசெண்டிங், டிசெண்டிங், ஃபில்டர் சிம்பிள் நிறைய இருக்கு. இது எல்லா பட்டனும் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும். எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்டன் எல்லாம் எனக்கு வேணும். எதுக்கு? நம்ம ப்ரோக்ராம்க்கு அப்ப என்ன பண்ணணும்? காப்பி. இது மேனேஜ்மெண்ட்ல அதிகமா கேட்பாங்க. கௌதம் ஞாபகம் வச்சுக்கோ, SC41ல SAP உடைய SLVல இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற எல்லா பட்டனும் நீங்க டெனிஃபா 6 ப்ரோக்ராம்க்கு மாத்தணும். பட்டன் என்னவோ இங்க பேர் வைக்கிறீங்கல்ல, அதை எடுத்து ஓகே. சிம்பிளா சொல்லணும்னா, இவ்வளவு நேரம் உள்ள போய் பட்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல, ஸ்டாண்டர்டா இருக்கிற பட்டன் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டீங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணிட்டு உள்ள போங்க. உள்ள போயிட்டு ஆக்டிவேட் வைங்க. சரி, இப்போ இந்த டெனிஃபா 6 ப்ரோக்ராம்ல இருக்கிற Z பட்டனுக்கு அசைன் ஆயிடுச்சு. வந்திருக்கா? இது ஸ்டாண்டர்ட் பட்டன்ஸ். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா இந்த Z பட்டனுக்குள்ள அங்க இருக்கிற எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி ரிப்போர்ட் பாருங்க. எதுவுமே வரல. ஓகே, இந்த பட்டன் எல்லாம் கூட வேலை செய்யல. நம்ம ரிப்போர்ட் ஸ்கிரீன் மட்டும், டேட்டா மட்டும்தான் வருது, ரிப்போர்ட் வேலை செய்யுது. ஏன்னா இந்த சேஞ்சுக்குள்ள ஆக்டிவேட் Z பட்டன் இதை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய SC38ல ஒரு முறை ரீசெக் பண்ணிக்கலாம். SC38ல
பிஎஃப் ஸ்டேட்டஸ் இந்த பேர் நீங்க என்னென்ன பேர் வச்சுக்கோங்க. பிஎஃப் ஸ்டேட்டஸ் நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேர் கரெக்டா இங்க இருக்கணும். சேவ். பாருமா எல்லா பட்டனும் வந்துருச்சு. அதுல இருந்தது புரியலன்னா திரும்ப சொல்றேன். SC41ல SAP SLV ஸ்டாண்டர்ட்ல இருந்து காப்பி பண்ண நீங்க இங்க இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் அப் டு இது வரைக்கும் வருது பாரு. வந்துருச்சா? முதல்ல ஸ்டாண்டர்ட் பட்டன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். எதுக்கு இதெல்லாம் சார்? இது தலைக்கீழா பார்க்கணும் சார். லைனா இருக்கிறதா தலைக்கீழா பார்க்கணும். 18 17 16 மாறிடுச்சா? எனக்கு ஸ்பெசிபிக்கா இந்த வெண்டார்ஸ் மட்டும் நான் அவுட்புட் பார்க்கணும் சார். அப்போ செட் ஃபில்டர் இல்ல இங்க கிளிக் பண்ணி செட் ஃபில்டர். இதெல்லாம் நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஒன்னொன்னா சொல்லித்தரேன் போக போக. செட் ஃபில்டர் வெறும் ஃபில்டர் மட்டும் இல்ல சார், எனக்கு டோட்டல் பண்ணணும் சார். வர ரிப்போர்ட்டை ஒரு நிமிஷம். இது நம்மளால டோட்டல் பண்ண முடியாது. இதை கிளிக் பண்ணி சம் பண்ணீங்கன்னா சம் பண்ண முடியும். இல்ல எனக்கு எக்ஸல் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டாவை டெஸ்க்டாப்ல எங்க ஃபோல்டர்ல சேவ் பண்ணுமோ சேவ் பண்ண டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நான் கேட்டது என்னன்னா, இது எஸ்ஏபியே இருக்கு. எஸ்ஏபியே என்னது எதுல இருக்கு? எஸ்ஏபி எஸ்எல்வி ஸ்டாண்டர்ட் இதுல போனீங்கன்னா எஸ்ஏபியே டிசைன் பண்ண பட்டன்ஸ் இதெல்லாம். இதை தான் நீ என்ன பண்ண, காப்பி பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணி உன்னுடைய ப்ரோக்ராம் 6க்கு Z பட்டனுக்கு காப்பி பண்ணிக்கிட்டோம். கரெக்டா கைஸ்? என்ன டவுட் இருக்கா? காப்பின்னு கொடுத்திருந்தா காப்பி ஆயிட்டு இருக்கும். Z program 6 இவ்வளவு நேரம் இதுதான் நம்ம பண்ணி வச்சு இங்க ஆக்டிவேட் பண்ணதால் தான் நமக்கு ரிப்போர்ட்ல வருது. இப்போ நான் இங்க புதுசா ஆட் பண்ண போறேன். Z edit. இந்த இடத்துல எனக்கு இப்போ T கோட் அப்படின்னு ஒரு பட்டன் வைக்கிறேன். அதுக்கு ஒரு ஷார்ட் கட் வைக்கணும். T கோடுன்னு வந்துருச்சா? எங்க ஆக்டிவேட் பண்ண? SC41ல SC41 T கோட்ல வந்து டெனிஃப் ப்ரோக்ராம் 6ல வந்து சேவ் செக் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ இங்க SC41ல நீங்க பட்டன் செட் பண்ணி இந்த பட்டனை தான் எடுத்துட்டு போயிட்டு இதுல எழுதுறீங்க இங்க. ஸோ அப்ப என்ன ஆகும், நம்மளோட ரிப்போர்ட்டும் வரும், நம்ம டிசைன் பண்ண பட்டனும் வரும். இத்தனை நாளா பண்ண ரிப்போர்ட்ல பட்டன் வச்சிருக்கீங்க. அது SC41ல போயிட்டு ஸ்டாண்டர்டை காப்பி பண்ணிட்டு உங்களுடைய ப்ரோக்ராமுக்கு மேட்ச் பண்ணிட்டு வந்திருக்கா. இப்ப புதுசா ஒரு பட்டனு தெரியுதா கௌதம்? ரைட். இப்ப என் கிளைண்ட் இதை கிளிக் பண்ணா எதுவும் வேலை செய்யல பாருங்க. கிளிக் பண்ணா எனக்கு ஒரு T கோடு ஓபன் ஆகும். நான் T கோடுன்னு பேர் வச்சிருக்கேன், நீங்க என்னென்ன பேர் வச்சுக்கோங்க. ஓகே, மெட்டல் மாஸ்டர். இப்ப எனக்கு என்ன வரணும்னா தொட்டா வேலை செய்யணும், அதாவது டபுள் கிளிக் பண்ணா அது வேலை செய்யணும். அப்பன்னா அது பேர் யூசர் கமாண்ட். இப்ப இங்க இருக்கிற பேரையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச பேரையோ ஏதோ ஒண்ணு இதுக்குள்ள வைங்க.
வச்சுட்டு கீழையும் அதே மாதிரி ஃபார்ம் பேரை போட்டு கேட்டு ஓகே. இதுக்கு கூட இன்னும் கண்டினியூவா கோடிங் எழுதணும். அதுக்கு நான் எங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், ரெட்லயே டபுள் கிளிக் பண்ணி எஸ் கமெண்ட் import user command. வெரி குட். யூசர் சி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி அதை மட்டும் மறக்காம மைண்ட்ல வச்சுட்டா போதும். யூ கேன் ஈஸிலி டு பில்ட். கண்ட்ரோல் சி. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாலே இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் எந்த ஒரு நோட்டு எதுவுமே கிடையாது என் கையில. ஜஸ்ட் என் மைண்ட்ல வந்தது அப்படியே எடுத்துட்டு இருக்கேன்னா பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ யூசர் கமாண்ட் தான் என்னோட கேப்ஸ்ல இருக்கு, ஏன்னா நான் மேல கேப்ஸ்ல தான் எழுதிருக்கேன். ரைட், அவ்வளவுதான். சரி, இப்போ உங்களுக்கே தெரியும் if sy ucom சாரி அது ifல இல்ல கேஸ் sy ucom எந்த கேஸ், ஏன்னா பட்டனாவே கேஸ் தான் எழுதணும்னு ஒண்ணு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம அட் செலக்ஷன் ஸ்கிரீன்ல பார்த்தோம். when t code அப்படின்ற ஒரு பட்டனை தொட்டா என்ன நடக்கணும், எனக்கு ஒரு டி கோட் ஓபன் ஆகணும். அது வந்து கால் டிரான்சாக்ஷன் ME22N. உங்களுக்கு என்ன ஓபன் ஆகணுமோ அதை வச்சு விட்டு அவ்வளவுதான்மா. இப்ப 4 பட்டன் வைக்கிறீங்கன்னா 4 வெண்ணை எழுதணும். ஓகே, என் ரிப்போர்ட் ஓபன் ஆகுதா? இப்ப நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இப்ப பாருங்க அந்த பட்டனை தொட்டா வேற ஏதோ ஸ்கிரீன் வருது. அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு பேக் வந்தா அதே ரிப்போர்ட்ல இருக்கேன். கைஸ் தெரியுதா இப்போ நம்ம என்ன பண்ணோங்க? ஒரு எண்ட் யூசர் ஏதோ ஒரு ரிப்போர்ட் பாக்குறாங்க, அவருக்கு அதுல ஒரு சின்ன சந்தேகம், இந்த வெண்டார் தானா இந்த பில்லுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போக கூடாது. இங்கே ஒரு பட்டனை தொட்டாருன்னா இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும். அவரு காப்பி பண்ணிக்கணும். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு அந்த நம்பரை போட்டு என்டர் தட்டினாருன்னா அதுல வரும் இந்த டேட்டு 730264. இதெல்லாம் தான் டேபிள்ல போய் விழுந்தது. டேபிள்ல இருந்து தான் ரிப்போர்ட்டா வந்தது. ஸோ அவரு கிராஸ் செக் பண்ணிக்கிறார். 730264 கரெக்டா தான் இருக்கு. ஸோ கிராஸ் செக் பண்ணணும்னு சுச்சுவேஷன்ல எதுனா ஹெல்ப்லைன் பட்டன்ஸ் வேணும்னு கேட்டா கிளைண்ட் சைட்ல இருந்து இதுதான் வரும் உங்களுக்கு மேஜரா. சரியா? இப்ப இன்னொரு பட்டன் வேணும்னு கேக்குறாரு, வைக்கலாமா? என்ன பண்ணணும், SC41 போகணும்னு அவசியம் இல்லை. இதையே டபுள் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா SC41 தான் ஓபன் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி டிசைன் முடிச்சிட்டீங்க நீங்க. இதுல வந்து டி கோடு, இது வந்து கால் SC11 SC16N, சும்மா டேபிள் அப்படின்னு பேர் வைக்கிறேன். டபுள் கிளிக். டேபிள் SC16N view. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வைக்கிறேன். பட்டன் வந்து கரெக்டா, பட் பட்டனை தொட்டா வேலை செய்யாது. ஏன்? அந்த பட்டன் டேபிள் ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கு, SC16N
மூணு இன்ஃபர்மேஷன் தான் இங்க கொண்டு வந்திருக்கோம். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இதனோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே எனக்கு தெரியும். அப்போ இந்த பட்டனை தொட்டேன்னா SE16N ஓபன், அது EKK டேபிள்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த நம்பரை போட்டு ஃபுல் ரிப்போர்ட்டை ஓகே அதே வெண்டார் தான், அந்த டேட் தான், இந்த இதுதான் ஓகே கரெக்டா இருக்கு ரிப்போர்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் அடிஷனல் பட்டன்ஸ். எனி டவுட் கௌதம்? So you design your all reports. relevant டாஸ்க் கொடுத்திருக்கேன், மாறாண்டு கொடுத்திருக்கேன், LFA1, EKKO, EKPO. என்ன பண்ணீங்க, எல்லாத்துக்கும் தனித்தனி ரிப்போர்ட் டிசைன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த எல்லாத்துக்குமே தனித்தனியா இந்த பட்டன்ஸ் வச்சு டிசைன் பண்ணி பாருங்க. ஓகே, ஒரு முறை வீடியோ பார்த்து பண்ணி பாருங்க. முடிஞ்சிருக்கும், பார்க்காம ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்தாதான் அதுல ஃபெமிலியர். கைஸ், நீங்க இன்னைக்கு எடுக்கிற கிளாஸ் நல்லாவே எடுத்துருவீங்க. நீங்க நான் எடுத்த அட்செலக்ஷன் ஸ்கிரீன் அவுட்புட் சொல்லி கொடுத்தால, லூப் போட்டு இன்விசிபிள், அதெல்லாம் இன்னைக்கு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஞாபகம் வந்ததுன்னா யூ ஆர் பர்ஃபெக்ட். ஞாபகம் வரலன்னா ரிப்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே கௌதம்? கிளைண்ட் எப்போ எது வேணாலும் கேட்பாங்க, மைண்ட்ல ரீகேப் இருந்துட்டே இருக்கணும். ஸோ இது இந்த கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சவங்க அட்செலக்ஷன் ஸ்கிரீன் அவுட்புட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த கிளாஸ் யூஸ் ஆகும். ஓகே, எனி டவுட் கௌதம்? கரெக்ட் தானே? அடுத்த கிளாஸுக்கு தேவையானது நான் இப்பவே சொல்றேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. ரைட், மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் ஸ்டேட்டஸ், யூசர் கமாண்ட் ரொம்ப முக்கியம். மைண்ட் பண்ணிக்கலாமா ஜெனிஃபா? டவுட் எதுனா இருக்கா? இல்ல. குட், தேங்க்யூ.